Hi, this is Mridula from Talk on Tube. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கஷ்டம் வரலாம். கஷ்டமே வாழ்க்கையா இருந்தா எப்படி? எத்தனை கஷ்டம், எத்தனை துன்பம், எத்தனை ஏமாற்றம். நீங்க எத்தனை கல்ல போட்டாலும் அதை எல்லாத்தையுமே பாறையா மாத்தி உலகத்தோட உச்சியை அடைந்த ஒரு பெண்ணின் சரித்திரத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவங்க யாரு, அவங்களோட வரலாறு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 11th April 2011 அன்னைக்கு ஒரு பொண்ணு லக்னோ ஸ்டேஷன்ல இருந்து டெல்லி போறதுக்காக பத்மாவதி எக்ஸ்பிரஸ்ல ஏறி இருக்காங்க. அந்த கோச்ல மேக்ஸிமம் பேர் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இந்த ஒரு பொண்ணு மட்டும் தான், 22 வயசு இருக்கிற இந்த பொண்ணு மட்டும் தனியா போயிருக்காங்க. எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு. ராத்திரி ஆகுது. திடீர்னு ஏதோ ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா ஒரு கொள்ளையர்கள் கூட்டம் வராங்க. வந்து அங்க இருக்கிற பேசஞ்சர்ஸ் கிட்ட எல்லாம் மிரட்டி காசு, பணம், செயின், கோல்டன் எல்லாத்தையும் வாங்குறாங்க. இந்த பொண்ணு ஒரே ஒரு செயின் மட்டும் தான் போட்டிருக்கா. அதுவும் அவங்க அம்மா கொடுத்ததுனால ஒரு சென்டிமெண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த செயினை வாங்குறதுக்கு அவங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சு அந்த கொள்ளையர்கள் கிட்ட போராடிட்டு இருக்கா. நான் இந்த செயினை கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அவ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். அதனால அவளோட உடல் வலிமையால அவங்களை எதிர்த்து போராடுறா, சண்டை போடுறா, எல்லாம் பண்றா. பட் அங்க இருக்கிற கோச்ல ஒருத்தவங்க கூட அவளை ஹெல்ப் பண்ணல. அத்தனை பேரும் சேர்ந்து அந்த பொண்ணு அடிக்கிறாங்க. அந்த பொண்ணு கழுத்துல இருந்து அந்த செயினை புடுங்குறாங்க. அப்பவுமே யாருமே ஒருத்தவங்க கூட அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணல. கடைசியில அந்த பொண்ணை ஓடுற ட்ரெயின்ல இருந்து வெளில தள்ளி விடுறாங்க. வெளில தள்ளி விட்ட வேகத்துக்கு அந்த பொண்ணு கீழே விடுறா. விழுந்ததும் அவளோட கால் லெஃப்ட் லெக் வந்து ஆப்போசிட்ல இருக்கிற இன்னொரு ட்ரெயின் ட்ராக்ல மாட்டிக்குது. அந்த டைம்ல இன்னொரு ட்ரெயின் அந்த ட்ராக்ல போகும்போது அவ கால் மேல ஏறி போகுது. அத்தனை கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கா. அவளோட கால் அந்த இடத்துல உடைஞ்சிருச்சு அப்படிங்கறது அவளால உணர முடியுது. அப்படி இருந்தும் அவளோட காலையும் சரி அவளாலையும் நவரவே முடியல. என்னென்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவளுக்கு கான்சியஸ்னஸ் இருந்தாலும் எப்படி அதுல இருந்து மூவ் ஆகுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வழியும் தெரியல, இங்கே இருந்து வர்றதுன்னு தெரியல. நைட் ஃபுல்லா அங்கேயே இருக்கா. கிட்டத்தட்ட 49 ட்ரெயின் அந்த சைடு போயிட்டு வந்திருக்கு. யாருமே அவங்கள பார்க்கல. அது ஒரு வில்லேஜ் ஏரியாங்கிறதுனால யாருமே அந்த சைடு வரல, பார்க்கவும் இல்லை, யாரையும் அவளை ரெஸ்கியூ பண்ணவும் இல்லை. நைட் ஃபுல்லா இருந்திருக்கா. என்னதான் மனிதர்கள் வரலனாலும் அங்க இருந்த பூச்சி, எலி எல்லாத்துக்கும் அது ஒரு பெரிய விருந்தா இருந்திருக்கு. அவ ரத்த வெள்ளத்துல கிடக்கும் போது அவளோட கால்கள் அந்த புண்ணுலே வந்து எல்லா எலியும் வந்து சாப்பிட்டுருக்கு, பூச்சியெல்லாம் இருந்திருக்கு. இந்த நரக வேதனையை அவ அனுபவிச்சுட்டு இருக்கா. யாராவது வந்துட மாட்டாங்களா அப்படின்னு அவ ஏங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு சூரியன் வருது. காலையில ஆகுது. யாராவது இந்த நேரத்துலயாவது வருவாங்கன்னு பார்க்கும்போது ஒரு குட்டி பையன் வரான். இவனாவது நம்மளை காப்பாத்துவான் அப்படின்னு நினைக்கும் போது அவன் பார்த்துட்டு இப்படி வெள்ள காடுல ஒருத்தவங்க கிடக்காங்களே அப்படின்னு பயந்து அலறி அடிச்சு ஓடிடுறான். வந்த ஒரு மனுஷனும் ஓடிட்டானே அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணும் போது நல்ல வேலையா அந்த பையன் அங்க இருக்கிற ஊர்ல இருக்கிற மக்களை கூப்பிட்டு வரான். அவங்க வந்து பார்த்து இந்த பொண்ணை நம்ம ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம்னா இன்னும் ரொம்ப தூரமா இருக்கு, நேரம் ஆயிடும், நம்ம இங்க இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல போய் விட்டுடுவோம் அப்படின்னு அந்த பொண்ணை தூக்கி மாட்டு வண்டியில போட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல போனதும் இந்த சம்பவம் என்னாச்சு, எப்படி நடந்தது அப்படின்னு அத்தனை இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. அவங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரி அப்படி இப்படின்னு மேல போய் கிட்டத்தட்ட பல மணி நேரம் அவ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்திருக்கா. அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணாலும் ஆம்புலன்ஸும் 2 மணி நேரம் கழிச்சு தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பரேலியில இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவளோட கால் பாதி உடைஞ்சிருக்கு, கொஞ்சம் மட்டுமா வந்து அவளோட மீதி இருக்கிற காலோட ஒட்டிட்டு இருக்கு. அந்த இடத்துல என்ன ஆகும்னா நைட் ஃபுல்லா அவ அப்படி இருந்திருக்கா. சோ அங்க இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாமே இறந்து போயிருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா மேல் காலுக்கும் பரவுது. அதை பரவாம இருக்கணும்னா உடனே அவளோட காலை கட் பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. பட் சர்ஜரி பண்றதுக்கு அனஸ்தீஷியா அங்க இல்ல. அனஸ்தீஷியா அப்படிங்கிறது மயக்க மருந்து. மயக்க மருந்து இல்லாம நம்மளால ஆபரேஷன் பண்ண முடியாது. அனஸ்தீஷியாவை கொண்டு வரணும் அப்படின்னா இன்னும் நேரம் ஆகும். ஸோ நேரமாக ஆக அந்த டிஷ்யூஸ் வந்து இறக்குறது இன்னும் அவளோட மேல் கால் வரைக்கும் பரவும். ஸோ இதை தடுக்கணும் அப்படின்னா வந்து உடனே அவங்க சர்ஜரி பண்ணியே ஆகணும். அப்பதான் எங்கேருந்தோ ஒரு குரல், நைட் ஃபுல்லா வந்து படும் வலியை நான் அனுபவிச்சிருக்கேன், இன்னும் சில மணி நேரம் தானே, அந்த வலியும் நான் பொறுத்துப்பேன், நீங்க எனக்கு மயக்க மருந்து கொடுக்காமலே நீங்க வந்து ஆபரேஷன் பண்ணுங்க அப்படின்னு அந்த பொண்ணே சொல்லியிருக்கா. இந்த ஒரு வரியே நமக்கு போதும் அவ எவ்வளவு நரக வலி அவ அனுபவிச்சிருக்கா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்புறம் நேரமும் ஆகுது, அனஸ்தீஷியா வரத்துக்கும் நேரம் ஆகுது. ஸோ அவளோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம சீக்கிரம் சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டாக்டர்ஸ் அந்த டைம்ல அனஸ்தீஷியா அவளுக்கு கொடுக்காமலே சர்ஜரி பண்றாங்க. சர்ஜரி பண்ணும்போது அவளோட கால் பாதி கால் வந்து வெட்டி எடுத்து வச்சிருக்காங்க. ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கும் போதே ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளேயே அந்த வெட்டி வச்சிருக்கிற காலை தெருநாய்கள்லாம் வந்து சாப்பிடுதுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அப்ப இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து ரத்தமும் இல்லை. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ல அவைலபிள் பிளட் பேங்க்கும் இல்லை. ஸோ அங்க இருந்த பார்மசிஸ்ட் ஒருத்தர் என் பிளட் குரூப் அதே தான், நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 பேர் அவங்களுக்கு வந்து ரத்தம் கொடுத்துருக்காங்க. ஸோ வெறும் லெஃப்ட் கால்ல மட்டும் இல்லாம அவங்களுக்கு ரைட் கால்லையும் சில சேதங்கள்லாம் ஆயிருக்கு. ஸோ ரைட் கால் ஃபுல்லா வந்து இரும்பு ராட் வச்சிருக்காங்க. ஸ்பைனல் கார்டு எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கு ஃப்ராக்சரா இருக்கு. ஸோ அதுவுமே வந்து சர்ஜரி எல்லாம் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த பொண்ணோட அக்கா
அக்கா ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த நியூஸ் தெரிஞ்சு அவங்க அங்க ஹாஸ்பிட்டல் வராங்க. ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு நேஷனல் லெவல் பிளேயருக்கே இந்த நிலைமை அப்படின்னா சாதாரண மக்கள் எங்க போறது அப்படின்னு கேட்டதும் தான் அந்த டாக்டர்ஸ்க்கு மீடியா கிட்ட சொன்னீங்கன்னா ஏதாவது ஒரு உதவியாவது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது மீடியாவை கூப்பிட்டதும் அவங்க கேட்கறாங்க யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்கும்போது தான் 1989ல உத்தரப்பிரதேஷ் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தவங்க தான் இந்த அருணிமா சின்ஹா. இவங்களோட அப்பா மிலிட்டரியில வேலை பார்க்கறாங்க. இவங்க அம்மா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்ல வேலை பார்க்கறாங்க. இவங்க சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்துடுறாங்க. இவங்க அப்பா இறந்ததுக்கு காரணம் இவங்க அம்மாவும் இவங்களோட மாமாவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்ப அருணிமா ரொம்பவே சின்ன குழந்தை. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்பாவை தேடி போனா அப்பா இல்லைங்கிறாங்க, அம்மா எங்கன்னு கேட்டா அம்மாவும் இல்லைங்கிறாங்க. சரி நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்காவது போலாம் அப்படின்னு பார்த்தா மாமாவும் இல்லைங்கிறாங்க. என்ன பண்றது, அடுத்து நம்மளோட லைஃப்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாம இருக்கும்போது அதிர்ஷ்டவசமா அவங்க அம்மாவுக்கும் அவங்க மாமாக்கும் இந்த அவங்க அப்பா இறந்ததுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. என்னதான் அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் கொஞ்சம் நார்மலா போனாலும் அவங்களுக்கு எங்கேயோ ஒரு சைடு இருந்தது. நம்ம மிடில் கிளாஸ்ல இருக்கிறதுனால தானே நம்மளால ப்ரூவ் பண்ண முடியல, அம்மாவையும் மாமாவையும் அதனால தானே கூப்பிட்டு போனாங்க, நம்ம கிட்ட ஏதாவது ஒரு பதவி இருந்திருந்தா, நம்ம ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்திருந்தா இது கொஞ்சம் தடுத்திருக்கலாம்ல. சோ அதனால நம்ம எப்படி ஆகிறது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருணிமா கொஞ்சம் படிப்புல ஆவரேஜ் தான், ஆனா அவங்க ஸ்போர்ட்ஸ்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க. சோ ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமா நமக்கு கிடைச்சிரும், அதனால நம்ம ஸ்போர்ட்ஸ் சைடு போலாம் அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே கொக்கோ, ஃபுட்பால், வாலிபால்னு எல்லாத்தையும் விளையாடுறாங்க. காலேஜ் டைம்ல அவங்க வந்து நேஷனல் லெவல் வாலிபால் டீம்ல பிளேயரா இருக்காங்க. சோ இவ்வளவு பேர் புகழும் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை வாய்ப்பும் கிடைக்குது. CISF அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதுல அவங்களுக்கு ஹெட் கான்ஸ்டபிளா வேலை கிடைக்குது. அந்த ஆர்டர் அவங்க கைக்கு வந்ததுமே அவங்களுக்கு அளவில்லாத சந்தோஷம். நம்ம கண்ட கனவு ஒரு வழியா வந்து நிஜமாக்க போகுது அப்படின்னு அவங்க அவ்வளோ ஆனந்தமா இருக்கும்போது திடீர்னு பாக்குறாங்க அவங்களோட டேட் ஆஃப் பர்த் அதுல தப்பா இருக்கு. நம்ம ஜாயின் ஆகும்போது வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நினைச்சிட்டு அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் லக்னோல இருந்து டெல்லிக்காக புறப்பட்டிருக்காங்க. இப்படி பல கனவோட புறப்பட்ட அவங்க இந்த இடத்துல அவங்க வந்து சொந்த கால்ல நிக்கணும்னு நினைச்சாங்க. இந்த சம்பவத்தினால அவங்களோட காலையும் இழந்து அவங்களோட லட்சியம் அவங்களோட கனவு எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. இதுதான் இழந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா வர்றவங்க எல்லாருமே இவங்க மேல பாவ பரிதாபம் பார்த்து அவங்களை இன்னும் மேலும் மேலும் இன்னும் நோக்கடிச்சிட்டு இருந்தாங்க. பட் என்னதான் வந்து இந்த மீடியா கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து நிறைய ஹெல்ப் வந்திருக்கு. ஸோ நிறைய சப்போர்ட் வந்ததுனால அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்கள உடனே வந்து எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. ஷிஃப்ட் பண்ணது மட்டும் இல்லாம நிறைய ஃபண்டிங்கும் கொடுத்திருக்காங்க. ஸோ ஓகே பரவாயில்ல, நமக்கு அட்லீஸ்ட் கவர்மெண்டாவது ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படின்னு அவங்க பெருமையா நினைச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் இன்னொரு ஷாக். நியூஸ் பேப்பர் பாக்குறாங்க, இந்த பொண்ணு வந்து கொள்ளைக்காரர்கள்லாம் வந்து தள்ளி விட்டு இருக்க மாட்டாங்க, இந்த பொண்ணு டிக்கெட் எடுக்காம போயிருக்கும், டிடியை பார்த்த வேகத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம குதிச்சிருக்கும் அப்படின்னு ஒரு நியூஸ். என்னடா இது, நான் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன், எனக்கு இப்படி ஒரு பேரா அப்படின்னு அவங்க மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க நீங்க டிக்கெட் கவுண்டர்ல இருக்கிற சிசிடிவி கேமரால பாருங்க, என்னோட போட்டோ அங்க இருக்கும், நான் அங்க நிக்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரூவ் பண்றாங்க. சரி ஓகே இதுக்கப்புறமாவது ஒத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தா இன்னொரு நியூஸ், இந்த பொண்ணு வந்து ஏதோ பர்சனல் ப்ராப்ளம் போல அதனால சூசைட் அட்டம் பண்ணிருக்காங்க, அதனாலதான் வந்து ட்ரெயின்ல இருந்து குதிச்சிருக்காங்க அப்படின்னு இன்னொரு நியூஸ். நான் சூசைட் பண்ணல, கொள்ளைக்காரர்கள் தான் என்ன தள்ளி விட்டாங்க அப்படின்னு நான் எத்தனை வாட்டி சொன்னாலுமே யாருமே அது உண்மைன்னு நம்பவே இல்லை. ஏன்னா அந்த டைம்ல வந்து அது எலெக்ஷன் டைம்ங்கிறதுனால உடனே வேற வேற மாதிரி பிளேட்டை மாத்திட்டாங்க. ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணா இருந்தா நம்ம சொல்றதை யாருமே கேட்க மாட்டாங்க, நம்ம ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும், நம்ம சாதிச்சாதான் நம்ம செஞ்சது நம்மளோட உண்மையை நிரூபிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க. நியூஸ் பேப்பர்ல என்ன போட்டிருக்காங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட். இந்த மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுறதுக்கு மொத்தம் 15 வழி இருக்கு, ஆனா அதுல வெறும் 14 வழி மட்டும் தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிருக்காங்க, அந்த 15வது வழியை இன்னும் யாரும் அதுல இருந்து ஏறல அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதை பார்த்த வேகத்துக்கு நம்ம ஏன் அந்த இடத்துல ஏறக்கூடாது, நம்ம ஏன் முதல் பெண்ணா இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்களோட அக்காவோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. அவங்க மாமாவும் ஓகே உன்னால முடியும் அப்படின்னு நினைச்சீனா நீ பண்ணு அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஃபேமிலியோட சப்போர்ட் இருக்கும்போது சரி நம்ம பண்ணியே ஆகணும் அப்படிங்கும்போது அந்த டைம்ல கரெக்டா அவங்களுக்கு ப்ராஸ்தட்டிக் லெக்கும் வச்சுட்டாங்க, அதாவது ஆர்டிஃபிஷியல் லெக். ஸோ ஆர்டிஃபிஷியல் லெக் வச்சுட்டு அவங்க நார்மலா நடக்க அட்லீஸ்ட் 2 மாசமாவது ஆகும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்டர் கிட்ட வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல சார் உடனே வந்து மவுண்ட் எவரெஸ்ட் ஏறணும், அதனால இந்த ப்ராஸ்தட்டிக் லெக் வச்சுட்டு நான் நடக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வாய்ப்பே இல்லை, கிட்டத்தட்ட 2 வருஷமாவது வந்து உங்களுக்கு இதை வச்சு பழகிறதுக்கு நாள் ஆகும், அதுக்குள்ளெல்லாம் உங்களால ஏற முடியாது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளோ டைம்லாம் கிடையாது, நான் சீக்கிரம் ஏறி நான் என்னோட ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாசம் ஆகும்னு சொன்னவங்க 2 வாரத்துல அந்த ப்ராஸ்தட்டிக் லெக்கை வச்சு நடக்க ஆரம்பிச்சாங்க. நடந்த வேகத்துக்கு அவங்க ஃபேமிலியோட ஃபுல் சப்போர்ட் இருக்கு. உடனே அவங்களுக்கு தெரிஞ்ச மீடியால இருக்கிற ஜேர்னலிஸ்ட் மூலமா பச்சேந்திரி பாலோட நம்பர் வாங்குறாங்க. பச்சேந்திரி பால் அப்படிங்கிறவங்க நம்ம மவுண்ட் எவரெஸ்ட் ஏறின ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன். அவங்க கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு
போட்டு நம்ம வந்து மலை ஏறிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஃபோன் நம்பர் வாங்கி பேசுறாங்க. பேசினதும் அவங்களும் வந்து அப்பாயின்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நேரா அவங்கள பார்க்க போயிடுறாங்க. பார்த்ததும் அவங்கள்ட்ட நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றாங்க. பச்சேந்திரி பாலும் கேட்டுட்டு, நீ இந்த கஷ்டத்துல இருக்கும் போதும் மவுண்ட் எவரெஸ்ட் ஏறணும்னு நினைச்சப்பவே நீ எவரெஸ்ட் ஏறிட்ட, இன்னும் நீ உலகத்துக்கு மட்டும்தான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஃபுல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நெஹ்ரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டெய்னியரிங்லாம் போறாங்க. அங்க உத்தரகாஷில போய் ஃபுல்லா ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா 1 ஏப்ரல் 2013 அவங்க வந்து எவரெஸ்ட் ஏற தொடங்குறாங்க. ஆக்சுவலி இப்போ நார்மலா நம்ம எவரெஸ்ட் ஏறணும் அப்படின்னா 4 கேம்ப் இருக்கும். ஒவ்வொரு கேம்ப்லயும் அவங்க போய் நின்று போகலாம். ஆனா ஒரு கேம்ப்ல இருந்து இன்னொரு கேம்ப் போறதுக்குள்ள அவங்க கிட்டத்தட்ட 60 கிலோவாவது கேரி பண்ணிட்டு போகணும். ஆக்சிஜன் சிலிண்டர், போற வழியில இருக்கிற தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 60 கிலோ. நம்ம நார்மலா எதுவுமே இல்லாம மலை ஏறதே கஷ்டம். 2 கால் இருக்கும்போது ஏறதே கஷ்டம். இதுல ப்ராஸ்தட்டிக் லெக் போட்டுட்டு அதுவும் வந்து சர்ஜரி நடந்த ஒரு 2 வருஷத்துல ஏறுறது அதை விட பெரிய விஷயம். சோ அவங்க ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏற வழியில அவ்வளோ ஹர்டில்ஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஏறும்போது நடுவுல நிறைய டெட் பாடிஸ் எல்லாம் பாக்குறாங்க. அந்த அவ்வளோ சில்லான கிளைமேட்ல அவங்க என்னதான் ப்ரிகாஷன்ஸ், என்னதான் ட்ரைனிங் எடுத்திருந்தாலும் அங்க ஏறும்போது அதுக்கான கஷ்டம் அதுதாங்க. கஷ்டப்பட்டு ஏதோ ஓரளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ கேம்ப் 4th கேம்ப் வந்துட்டாங்க. 4th கேம்ப்க்கு அப்புறம் நேரா சம்மிட் தான், அதாவது எவரெஸ்டோட உச்சி தான். கிட்டத்தட்ட 3500 ஃபீட் இருக்கும். இந்த ரீஜியனை தான் வந்து டெத் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேக்ஸிமம் டெத் எல்லாமே இந்த இடத்துல தான் நடக்கும். ஏன்னா இங்க இருக்கிற கண்டிஷன்ஸ், ஓகே, நமக்கு வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் கரெக்டா இருக்கணும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த ப்ரெஷருக்காகவும் இருக்கட்டும், டெம்பரேச்சராகவும் இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ஹார்ஷா இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம சம்மிட் போயிட்டோம் அப்படின்னா அதுதான் பெரிய வெற்றியே. ஸோ இவங்களும் வந்து அங்க கேம்ப் 4 வரைக்கும் வந்துட்டாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டாங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறம் ஷேர்பா சொல்றாங்க. ஷேர்பா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, நம்ம மலையெல்லாம் ஏறணும் அப்படின்னா நம்மள கைட் பண்றதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்கள தான் நம்ம ஷேர்பான்னு சொல்லுவோம். அவங்க ஷேர்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னோட ஆக்சிஜன் சிலிண்டர் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு, நீ இதுக்கு மேல ஏறுறது ரொம்ப கஷ்டம், நம்ம கீழே போயிடலாம், போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த நிமிஷத்துல வந்து அருணிமா யோசிக்கிறாங்க, நம்ம வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, நம்ம வந்து எப்படியாவது போயிடுவோம், போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. சோ அவங்க மறுபடியும் கால் எடுத்து வைக்கிறாங்க. கால் எடுத்து வச்சா அவங்க வச்சது ஒரு டெட் பாடி மேல. ஃபுல்லா வந்து பார்க்கும்போதே ரொம்ப பயங்கரமா இருந்தது. பட் அதையும் தாண்டி போறாங்க. போகும்போது அங்க வந்து ஒரு பங்களாதேஷி மவுண்டெய்னியர், அவருக்கு வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் கம்ப்ளீட்டா காலி ஆயிடுச்சு. அவர் சாகர நிலைமையில இருக்காரு. ஆனா ஏதோ சவுண்ட் மட்டும் வருது. சோ அவ்வளோ பயங்கரமா இருக்கு. அதையும் தாண்டி போறாங்க. திடீர்னு அவங்களோட கால், அவங்களோட ப்ராஸ்தட்டிக் லெக் ஒரு பாறைக்குள்ள மாட்டிக்குது. அவங்களால அதை எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்து எடுத்தா அவங்களோட ப்ராஸ்தட்டிக் லெக் கொஞ்சம் அவுந்தே வந்துருச்சு. சோ அது மட்டும் இல்லாம அவங்க லெக்க மாற்ற இடத்துல இருந்தும் ப்ளீட் ஆகுது, ரத்தம் வருது. சோ அதெல்லாம் பார்த்த வேகத்துக்கு வந்து யாரா இருந்தாலுமே சரி, ஓகே, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போக வேண்டாம், நம்ம கீழே போயிடலாம் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. பட் அருணிமாவோட வில் பவர் அடிச்சுக்க சான்ஸே இல்லை. பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நம்ம இவ்வளவு தூரம் வரதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துலயோ ஷேர்பா திட்டிக்கிட்டே வராரு, உனக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் காலியாக போகுது, நீ என்ன சாகவா போற அப்படி இப்படின்னு அவ்வளவு திட்டிட்டே வராங்க. அதை கண்டுக்கவே இல்லை. அவங்க வந்து கஷ்டப்பட்டு எப்படியோ மேல வந்துடுறாங்க. மேல வந்து பார்த்த வேகத்துக்கு அவங்களால அவங்களோட சந்தோஷத்தை சொல்லவே முடியல. ஒரு வழியா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது ஒரு வழியா நம்ம வந்து இந்த மவுண்ட் எவரெஸ்ட் வந்துட்டோம் அப்படின்னு உடனே ப்ரௌடா அவங்களோட நேஷனல் பிளாக், அதாவது நம்மளோட இந்தியன் பிளாகை வந்து அங்க போடுறாங்க. போட்டு அவங்களுக்கு பிடிச்ச சுவாமி விவேகானந்தா அவங்களோட போட்டோஸ் எல்லாம் அங்க வைக்கிறாங்க. வச்சு அந்த டைம்ல அவங்களுக்கு ஆக்சிஜன் லெவலும் கம்மியா தான் இருக்கு. பட் அங்க இருந்து அவங்களோட சந்தோஷத்தை அவங்களால சொல்லவே முடியல. அவங்களுக்கு அந்த இடத்துல அவ்வளோ கத்தி சொல்லணும் போல இருந்துதான். அப்புறமா வந்து ஷேர்பா வந்து, ஓகே, நீ வந்துட்ட, ஒரு வழியா வந்துட்ட, ஆக்சிஜன் கம்மியா தான் இருக்கு, நம்ம கீழே போயிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி, போறதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்துரு அப்படின்னு அவங்க கிட்ட போன் கொடுக்குறாங்க. போட்டோ எடுத்துட்டாங்க. சரி, போட்டோ எடுத்தாச்சு, வா கீழே போலாம் அப்படின்னா, இல்ல இவ்வளவு தூரம் வந்துட்டேன், ஒரு வீடியோ எடுத்துரு அப்படிங்கிறாங்க. ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு, இந்த நேரத்துல உனக்கு வீடியோ எல்லாம் தேவையா அப்படின்னு ஷேர்பா திட்டுறாரு. இல்ல எடுத்துரு. ஏன் அவங்க எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா, அவங்களுக்கே ஒரு சைடு வந்துருச்சு, நம்ம வந்துட்டோம், ஆனா ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு, நம்ம போற வழியில நம்ம இறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, ஆனா நான் வந்ததுக்கான ஒரு அடையாளம் இந்த வீடியோவா இருக்கணும், நான் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இந்த உலகத்தை அறிஞ்சிருக்கணும், என்னால இவ்வளவு தூரம் வர முடியுது அப்படின்னா உங்களாலையும் வர முடியும் அப்படின்னு இந்த மெசேஜ் எல்லாருக்கும் போய் சேரணும், எனக்கு கிடைச்ச அநீதி இனிமே யாருக்கும் கிடைக்க கூடாது, அதை நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்து ஒரு 50 அடி தான் கீழே இறங்குறதுக்கு வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள அவங்களோட ஆக்சிஜன் சிலிண்டர் காலி ஆயிடுச்சு. அவங்களால வந்து அவங்க கையெல்லாம் ஆக்சுவலி வந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பிடிச்சிட்டு தானே இறங்குவோம், அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு ஏதோ தப்பா இருக்குன்னு தெரியுது அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சிஜன் கம்மியானதும் அவங்களுக்கு கம்ப்ளீட்டா அன்கான்ஷியஸ் ஆயிடுறாங்க. அதிர்ஷ்டவசமா அந்த இடத்துல வந்து ஒரு ஃபாரின் மவுண்டெய்னியரும் வந்திருக்காரு. ஸோ ஆக்சுவலி ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு மேல வந்து நம்மளால அங்க மவுண்ட் எவரெஸ்ட் போக முடியாது. அந்த இடத்துல அந்த கிளைமேட் கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும். ஸோ நான் கீழே தான் போறேன், என்கிட்ட இன்னொரு எக்ஸ்ட்ரா சிலிண்டர் இருக்கு அப்படின்னு ஷேர்பா கிட்ட சொல்லி அருணிமாக்கு கொடுத்தாங்க. அருணிமாக்கு கொடுத்ததும் அவங்க மறுபடியும் இன்னொரு ஜென்ம மாதிரி எடுத்து
அவங்க வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பத்தின புகழ், அவங்க பத்தின தப்பா வந்த ரிப்போர்ட் எல்லாமே போய் அவங்களோட புகழ் மட்டும்தான் வந்து இந்த உலகத்துல தங்கி நின்னுச்சு. ஸோ இவங்க மவுண்ட் எவரெஸ்ட் ஏறி முடிச்சிட்டாங்க. அதோட அவங்களோட பயணம் நிக்கல. இந்த உலகத்துல இருக்கிற 7 கண்டங்கள் இருக்கிற பெரிய பெரிய பீக்கையும் நான் ஏறிடுவேன் அப்படின்னு அவங்க சபதம் எடுத்தாங்க. அதே மாதிரி அவங்க முடிச்சும் காட்டியிருக்காங்க. ஸோ ஏஷியால இருக்கிற மவுண்ட் எவரெஸ்ட், அடுத்து ஆப்பிரிக்கால இருக்கிற கிளிமஞ்சாரோ, அப்புறம் யூரோப்ல இருக்கிற எல்பிரஸ், அப்புறமா டெனாலி நார்த் அமெரிக்கால, அகாங்காகுவா சவுத் அமெரிக்கால, அதுக்கப்புறம் கொசிகஸ்கோ ஆஸ்திரேலியால, அதுக்கப்புறம் வின்சன் இன் அண்டார்டிகா. ஸோ 7 பெரிய பெரிய பீக்கையும் ஏறி வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு 2015ல வந்து பத்மஸ்ரீ அவார்ட் கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம நிறைய அவார்ட், மலாலா அவார்ட், நேஷனல் அட்வென்ச்சர் அவார்ட், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லேடி அவார்ட், இந்த மாதிரி நிறைய அவார்டும் கிடைச்சிருக்கு. ஸோ இவங்க மட்டும் சாதிச்சது மட்டும் இல்லாம மற்ற அவங்கள மாதிரியே இருக்கிற பிசிக்கலி டிசேபிள்டு ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து சாதிக்கணும், அவங்களோட ஸ்கில்லையும் ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷலா நிறைய இன்ஸ்டியூட்டும் வச்சு நடத்துறாங்க. நிறைய ஃபண்டிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஸோ இவங்கள்ட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஏதாவது ஒரு கோலை நம்ம வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடையக்கூடிய ஒரு வில் பவரும் விடாமுயற்சியும் இருந்தா எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு ஹர்டில்ஸ் வந்தாலும் நம்மளால ஈஸியா வந்துடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு லைவ் எக்ஸாம்பிளே இவங்க. ஸோ இவங்க மூலமா நம்ம இன்ஸ்பயர் ஆகி நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு கோலையும் நம்ம இவங்கள மாதிரியே அச்சீவ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வேற யாராவது ஏதாவது ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி உங்களுக்கு கேட்கணும்னாலுமே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் மேலும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.